கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். சில உண்மைகளை சொல்லும் போது அந்த உண்மைகள் கசக்கத்தான் செய்யும். சரி, அப்படி என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷன் தேர்தல் முடிந்த காலகட்டத்தில் இந்த ரிசல்ட் வந்தபோது நம்ம ஒரு 3 காணொலி வெளியிட்டிருந்தோம். குறிப்பாக தேவாலயத்தில் இந்த எலெக்ஷனை சார்ந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் நடைபெற்றது. அதாவது பல தேவாலயங்களில் பலரும் நீங்கள் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், இவர்களுக்கு தான் ஓட்டு போட வேண்டும், இவர்கள்தான் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர்கள், இவர்கள் வந்தால்தான் கிறிஸ்தவர்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்று பல்வேறு பிரச்சாரங்கள் தேவாலயங்களில், குறிப்பாக தேவாலய பலிபீடம், தேவாலய மேடைகளில் நின்று நடைபெற்றது. இவை எல்லாவற்றையும் பார்க்க முடிந்தது. சில வேட்பாளர்களை தேவாலயத்திற்குள்ளாக கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து லாஸ்ட்ல எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது அவர்கள் எல்லாம் தோற்று போனார்கள். அது மட்டுமல்லாமல் தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில் 2026 தமிழ்நாட்டில் இவரின் ஆட்சிதான் மலரும், இவர்தான் வருவார், அவர்தான் வருவார், நான் பரலோகத்திற்கு சென்றேன், ஆண்டவர் என்னிடம் சொல்லிவிட்டார், இவர் இப்போது ஆட்சி அமைக்க மாட்டார், ஆனால் இவரின் ஆட்சி பிற்காலங்களில் வரும், இப்படி என்று பலரும் பல்வேறு விதமாக தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில் பல்வேறு காரியங்களை கூறினார்கள். ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டானது. தேர்தல் முடிவுகள் வரும்போது இந்த தீர்க்க தரிசனங்கள், தேவாலயத்தில் நடைபெற்ற அரசியல் பிரச்சாரங்கள் எல்லாமே தலைகீழாக மாறி போனது, முடிவுகள் மாறினது, அனைத்தும் பொய்யாகி போனது. சரி, ஓகே பிரதர், இதை எதற்காக இப்போது நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்கலாம். நானும் இந்த அரசியல் சார்ந்த காரியங்களை இனிமேல் நம்முடைய சேனல்ல பேசக்கூடாது என்று நினைத்திருந்தேன். ஏனென்றால் கிறிஸ்தவத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றது, தற்போது மாறிவிட்டது. ஆகவே கிறிஸ்தவர்கள் திருந்த வேண்டும் என்று சொல்லி அந்த காணொலி வெளியிட்டிருந்தோம். கிறிஸ்தவர்களுக்கு தேவன் தான் பாதுகாப்பு, எந்த அரசியல்வாதியும் பாதுகாப்பு அல்ல. அதிகாரங்கள் எல்லாமே தேவனால் உண்டாயிருக்கிறது. எப்படிப்பட்ட கொடூரமான ஆட்சிகள் வந்தாலும் சரி, ஆட்சிகள் மாறினாலும் சரி, யார் நம்மை ஆண்டாலும் சரி, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஒருவரே பாதுகாப்பு என்பதை உணர்த்த வேண்டும், கிறிஸ்தவ மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 3 காணொளிகளை வெளியிட்டிருந்தோம். அதன் பிறகாக நம்ம அந்த அரசியல் டாபிக் உள்ளே போகல, அது நம்முடைய வேலையும் அல்ல. ஆனாலும் இந்த சமயத்தில் நடைபெற்றுள்ள ஒரு சம்பவங்கள், குறிப்பாக நம்முடைய வட மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவங்கள், இவை எல்லாவற்றையும் வைத்து பொருத்தி பார்க்கும்போது ஒரு சில கேள்விகள் நமக்குள்ளாக எழுகிறது. அந்த கேள்விகளை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கான பதில்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் சில உண்மைகள் நமக்கு புரிய வரும். குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு யார் பாதுகாப்பு, யார் கிறிஸ்தவர்களுக்காக நிற்பார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய ஒரு தாக்குதலில் ஈரானை சார்ந்த அந்த சுப்ரீம் லீடர், உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா கமினி என்ற அந்த நபர் அவர் கொல்லப்பட்டார். இந்த செய்தி எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்திதான். ஆனால் இந்த சம்பவம் நடைபெறும் போது நம்முடைய இந்தியாவில், நம்முடைய தமிழ்நாட்டில் அநேக அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். அதாவது அமெரிக்கன் எம்பசியை முற்றுகையிட்டும், பல்வேறு முழக்கங்களை முன்வைத்தும், அமெரிக்க ஏகாதிபத்தியமே, இஸ்ரேலே, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதத்தை நீங்கள் செய்யலாமா, நீங்கள் எதற்காக காமினியை கொன்றீர்கள், அவர் நல்லவர் தெரியுமா, அவர் வல்லவர் தெரியுமா, இப்படியெல்லாம் நின்று போராடி கொண்டிருந்தார்கள், அழுதார்கள். பல பேர் அழும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. குறிப்பாக நம் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சில அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் இதனை முன்னின்று மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தினார்கள். இவற்றையெல்லாம் நாம் செய்திகளில் பார்த்தோம். சரி, இப்போது நம்முடைய கேள்வி என்னவென்றால், நம் இந்திய தேசத்தில் உள்ள ஒரு மாநிலம், அதாவது மணிப்பூர் என்று சொல்லப்படுகிற ஒரு மாநிலம், இந்த மாநிலத்தில் 3 கிறிஸ்தவ போதகர்கள் பட்ட பகலில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அதாவது இது கேட்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம். ஒரு 3 கிறிஸ்தவ தலைவர்களை, அதாவது அந்த தேசத்தில் மணிப்பூரில் இனக்குழுக்களிடையே அமைதி நிலவ வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை எடுத்து அதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதற்காக ஜெபித்த ஒரு 3 கிறிஸ்தவ போதகர்களை சுட்டு படுகொலை செய்தார்கள். இந்த கொடூர சம்பவத்திற்கு கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்தினார்களா? குறிப்பாக அரசியல் கட்சிகளில் நாங்கள் தான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்ன அந்த நபர்கள் ஏதாவது ஒரு போராட்டங்களை நடத்தினார்களா, கண்டனங்களை தெரிவித்தார்களா என்று பார்த்தால்
அதற்கான பதிலை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதில் நாம் முன்வைக்கும் கேள்வி என்னவென்றால், பல 1000 கிலோமீட்டரில் இருக்கும் இன்னொரு நாடு அவர்கள் இன்னொரு நாட்டின் தலைவரை கொல்லும் போது இங்கிருந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தி, குறிப்பாக ஈரானின் உச்சபட்ச தலைவர் என்பவர் நல்லவர் அல்ல. ஹிஸ்டரிஸை நீங்க போய் பார்க்கணும். ஈரானில் மக்கள் எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்களும் எந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவித்துள்ளார்கள். 1979க்கு முன்பாக ஈரான் எப்படி இருந்தது, இப்போது ஈரான் எப்படி இருக்கிறது, அங்கு ஆட்சி மாற்றங்கள் வந்ததுக்கு பிறகாக அங்குள்ள பெண்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள், எப்படிப்பட்ட சட்டங்கள் அங்கு இருக்கிறது, இவை எல்லாவற்றையும் பார்த்தாலே தெரியும். குறிப்பாக ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுத்தீஸ் போன்ற தீவிரவாத குழுக்களை வளர்த்து அங்குள்ள மக்களுக்கான முன்னேற்றத்திற்கான காரியங்கள் ஒன்றையும் செய்யாமல் தீவிரவாதத்தை வளர்த்தார்கள். இறுதியில் இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இல்லாமல் அழித்து விடுவோம் என்று கர்ஜித்தார்கள். கடைசியில் அவர்கள் அழிந்து போனார்கள். அந்த ஹிஸ்டரிஸ் எல்லாம் பேசணும்னா நம்ம நிறைய பேசலாம், நமக்கு அதற்கான தேவை இல்லை. ஒரு சில காரியங்களை மட்டும் நான் கூறியிருக்கிறேன். ஸோ என்ன கேள்வி முன்வைக்கப்படுகிறது என்றால், ஏதோ ஒரு நாட்டிற்கான பிரச்சனைக்கு இங்கிருந்து கொண்டு கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு அமெரிக்கன் எம்பசியை முற்றுகையிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்திய நபர்கள் நம் பக்கத்து மாநிலத்தில், நம் இந்திய தேசத்தில் உள்ள ஒரு மாநிலத்தில், மணிப்பூர் என்று சொல்லப்படுகிற மாநிலத்தில் இந்த அளவிற்கு பட்ட பகலில் ஒரு கொடூரத்தை நிகழ்த்தி இருக்கிறார்களே, இதற்கு எதிராக அங்கு நடைபெற்ற அந்த சம்பவத்தை கண்டித்து கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான் என்று சொல்கிற நபர்கள் ஏதாவது ஒரு போராட்டங்களையோ ஏதாவது ஒரு முன்னேற்பாடுகளையோ செய்தார்களா? செய்யவில்லை. சரி, என்ன பிரதர் சொல்றீங்க? அப்போது இதுக்கு முன்பாக மணிப்பூரில் பிரச்சனைகள் நடைபெறும் போது இங்கிருந்து நம்மவர்கள் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர்கள் எல்லாருமே குரல் கொடுத்தார்களே என்று நீங்கள் கேட்கலாம். அவ்வாறு கேட்பவர்களுக்கு அப்போது குரல் கொடுத்தவர்கள் ஏன் இப்போது குரல் கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியையும் நான் முன்வைக்கிறேன். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் லாபத்திற்காக, ஓட்டுக்காக எந்த அளவிற்கு இந்த கட்சியை சார்ந்தவர்கள், அரசியலை சார்ந்தவர்கள் மக்களையும் கிறிஸ்தவர்களையும் முட்டாளாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த விவகாரத்தில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போது கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாகவும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாகவும் மற்ற மக்களுக்கு ஆதரவாகவும் நிற்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார்கள். எல்லாமே ஓட்டுக்காக. ஓட்டை தாண்டி இவர்கள் எதையும் சிந்திக்க மாட்டார்கள். இவர்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் வரும்போது, இப்போது மணிப்பூரில் நடைபெற்ற இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும்போதும் அவர்கள் அதனை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை பகுத்தறிய தெரியாத கிறிஸ்தவர்களுக்கு இவர்கள்தான் பாதுகாப்பு, அவர்கள்தான் பாதுகாப்பு என்று சொல்லி இவர்களின் பின்னால் செல்கிறார்கள். இந்த வீடியோ யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல. இந்த விவகாரங்களை சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போது அதற்கான தீர்வு என்ன என்பது உங்களுக்கே தெரியும். அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு காரியங்களை செய்தார்கள், பல்வேறு போராட்டங்கள் எல்லாமே செய்தார்கள். ஆனால் இந்த அரசியல் கட்சியை சார்ந்த பலரும் உண்மைகளை பேச மாட்டார்கள். இவர்கள் தீவிரவாதிகளை போராளிகளாக காட்டுவார்கள், உண்மை வரலாறுகளை மறைப்பார்கள். இவை எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் என்றால், இவர்களுக்கு ஓட்டு வேண்டும். அந்த ஓட்டிற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், உண்மைகளை மறைப்பார்கள். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறது, இஸ்ரேல் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று சொல்கிற நபர்கள் இஸ்ரேலுக்குள்ளாக நுழைந்து 1200க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை கொன்று 200க்கும் மேற்பட்ட மக்களை பிணை கைதிகளாக பிடித்து சென்று இப்படிப்பட்ட கொடும் செயலை செய்த அவர்களை கண்டிக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கு ஆதரவாகத்தான் பேசுவார்கள், வரலாற்றையும் திரித்துதான் பேசுவார்கள். இவை எல்லாவற்றையும் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், கிறிஸ்தவர்கள் இவை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கு தேவன் தான் பாதுகாப்பு. எந்த ஆட்சி யார் வந்தாலும் தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நாம் மனதில் அன்றைக்கு எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்றார்களோ அதே போன்ற ஒரு வைராக்கியம் தான் நமக்குள்ளாகவும் இருக்க வேண்டும். தேவன் பாதுகாத்தாலும் அல்லது ஒரு கொடூரமான சூழ்நிலை ஏற்பட்டு நான் மறிக்க வேண்டிய அந்த நிலை வந்தாலும் நான் தேவனுக்காக உண்மையாக இருப்பேன். இந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருந்தாலே நாம் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளையோ மற்ற நபர்களையோ பின்பற்ற மாட்டோம். நாம் தேவனுக்குள்ளாக நிற்போம். தேவன் நம்மை பாதுகாப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த வீடியோ சில காரியங்கள் கடினமாக இருந்திருக்கலாம், ஆனால் சற்று யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவர்களுக்கு தேவன் தான் பாதுகாப்பு. நான் எல்லா வீடியோவிலும் சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய ஜெபங்களில் தினமும்
தேவ ஊழியர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மக்கள் இவர்கள் எல்லாரின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். உலகளவில் உள்ள கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பிற்காக, குறிப்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் பல்வேறு பாடுகளுக்குள்ளாக செல்கின்ற அந்த மக்கள் இவர்களின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நான் சொன்னது போல அந்த மணிப்பூரில் நடைபெற்ற காரியம் இன்னும் வட மாநிலங்களில், குறிப்பாக வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர் போன்ற இடங்களில் கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இவற்றை மனதில் கொண்டு நாம் அந்த மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். சில உண்மைகள் அதனை பார்த்து அவர்களும் திருந்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.